ஃபர்ஸ்ட் என்ன பேசுனேன், என்ன பாடினேன் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டீங்க, என்ன சொல்லி கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன், பாட்டு பாடுனது கேட்டு என்ன கேட்டீங்க? பாட்டு பாடுனது கேட்டு சொன்னேன். தலை எனக்கு அவங்க சாரி கேட்கணும். முடியாது. அநியாயமா அநியாயமா என் மேல ஒரு பழி போடுறாங்க. அது 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 ரொம்ப ரொம்ப அநியாயம். அவங்க எனக்கு சாரி கேட்கணும். சாண்ட்ரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீயும் நான் அம்மா அம்மான்னு சொன்னதுக்கு நீ ஏன் பாரு அப்படி சொன்ன அப்படின்னு ஐ நோ. நான் உனக்கு நீ என்ன கோ த்ரூ பண்றன்றது எனக்கு தெரியும். நானுமே சத்தியமா உன்னை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. ஸோ யாரும் நான் உன்னை அப்படி நான் நினைக்கவே இல்லை. நான் எம்மாடி ஆத்தாடி பாட்டு பாடும்போது சாரி சொல்லணும். ஏன்னா நான் இந்த சாரி கேம்குள்ள வரல. பட் அப்படி நீ யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அப்படி நான் யோசிக்கல. யூ நோ தட். எனக்கு அந்த சாரி அது அந்த கேம்குள்ள நான் என்னைக்குமே நான் வரல. பட் இஃப் ஷீ இஸ் ஹர்ட் யூ டூ த நீட்ஃபுல். அவ்வளவுதான். சொன்னா சரின்னு சொல்றீங்க, நான் சொல்லலன்னு சொன்னா சரின்னு சொல்றீங்க. அப்ப என்ன மட்டும் ஏன் சொல்றீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன். நான் யார்கிட்டயும் சாரி கேட்க முடியாது. நான் யார்கிட்டயும் சாரி கேட்க மாட்டேன். நீங்க தானே அதை சொன்னீங்க. நான் எதுவுமே பண்ணல. நீங்க சொன்ன நான் தப்பு பண்ணிதான் நான் சாரி கேட்பேன். யாரும் சாரி கேட்கணும். அதுதானே நியாயம். நான் தப்பு பண்ணல. ஓ கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்றீங்களா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? நான் இப்படிதான் பண்ணிருக்கேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க அப்படிதான் பண்ணீங்க. அது சொன்னேன். என்ன பண்ண? பாட்டு பாடுன. என்ன பண்ண? என்ன பண்ணேங்க நானு? நீங்க பாட்டு பாடுன. நான் நிறைய பாட்டு பாடுனேங்க. எந்த பாட்டு பாடு உங்களுக்கு ஹர்ட் பண்ணுச்சு? பாப்பா வச்சு பாடு. இது என்னங்க இது? எல்லாம் இந்த டாஸ்க் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இவங்களை நான் அப்படிதான் வெறுப்பேற்றினேன். அவங்க என்ன அப்படிதான் வெறுப்பேற்றினாங்க. இவரை நான் அப்படிதான் நிறைய பாட்டு பாடினேன். உங்களை மட்டும் நான் உங்க பாப்பாங்களை வச்சு சொன்னேன். அது என்னங்க ஒரு குழந்தைங்களை வந்து இழுத்துட்டு வந்து பேசுறீங்க? இது எந்த வகையில எனக்கு சரியா இருக்க முடியும்? என்ன நான் ஒரு அம்மா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. என்ன நீங்க அப்படி சொல்றது ரொம்ப பெரிய அநியாயம். சாண்ட்ரா நான் என்ன சொன்னேன், அவங்களும் 2 குழந்தை பெற்றுருக்காங்க. நானும் குழந்தை பெற்றுவாங்க உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு விரோதி கூட இந்த மாதிரி எண்ணத்தை வச்சு பண்ண மாட்டான். எதிர்க்க சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி எண்ணத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் டார்கெட் பண்றது ரொம்ப தப்பு எனக்கு மனசுல தோணுது. உங்க எதிர்க்க நான் சொல்லிட்டு வந்தேன். உங்க எதிர்க்க டார்கெட் பண்றது இல்லை. அது உங்களுடைய ஒப்பீனியன், அது உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி வேணா நீங்க கேம்ல எப்படி வேணா சொல்லலாம். ஆனா நீங்க சொன்னதுக்கு நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குது. யாருமே அந்த மாதிரி பண்ண. இப்போ ஒரு குழந்தைய வச்சு நீங்க தனிமையில ஒரு குழந்தைய விட்டு இங்க இருக்கிறீங்க. அதை வச்சு யாருமே அந்த மாதிரி சத்தியமா பண்ண மாட்டாங்க சார். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். இது நீங்க வந்து அவங்க மேல பிறமொழி பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க, கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏதாவது ஒரு காப்பிரைட் ஃப்ரீ பாடல் வந்து ஒரு நர்சரி ரைமோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அது என்ன தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன். நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். உங்க தோணுதெல்லாம் நீங்க சொன்னா எப்படிங்க என்னால ஏத்துக்க முடியும்? நீங்க என்னென்னோ சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா நான் என்னங்க ஆகுது? என்ன சார் என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்னங்க விரோதம் இருக்கு? நேத்து வந்து எதுவுமே இல்லாம நான் சத்தியமா உங்ககிட்ட பேச வந்தேனா? நான் இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலே உங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரின்னு நான் சொன்னேனா? சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க அப்ப சாப்பிட்டுட்டு பேசுறீங்களான்னு கேட்டேனா? வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடம் கொடுத்தீங்களா? நீங்க வந்து கேட்கல. நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டேன், சாரி கேட்டுட்டேன். மறுபடியும் நான் உங்ககிட்ட எங்க வந்து கேட்கணும்? நான் சாரி கேட்கறதுக்காக உங்ககிட்ட வரலங்க. நீங்க தனியா இருக்கீங்க, சரி ஓகே, நான் எல்லாரும் நீங்க சேரணும், சிரிக்கணும், பேசணும்ன்றதுக்காக நான் வந்து கேட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலும் நான் சொன்னது எனக்கு உண்மையிலே சாரி கேட்கறதுக்கான இடம் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ஒருவேளை நான் சாரி கேட்டா நீங்க சரியாவீங்களான்ற எண்ணத்தை தான் நான் வந்து சாரி கேட்டேன். இன்னைக்கு நீங்க எனக்கு என்னங்க உங்களை அவ்வளவு பிடிக்காது? உங்க குழந்தைங்கலாம் வச்சு இழுத்து ஹர்ட் பண்ற அளவுக்கு எப்படிங்க இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது? நீங்க அம்மா தானே, நீங்க செய்வீங்களாங்க இது இன்னொரு குழந்தைக்கு, இன்னொரு அம்மாக்கு பண்ண மாட்டீங்கல்ல? அப்ப இன்னொரு அம்மாக்கு அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? சொன்னா கேட்போம். என்ன சொல்வீங்க? இன்னொருத்தவங்க அப்படி பண்ணா கேட்போம். ஓ நீங்க அம்மா, நீங்க இன்னொருத்தவங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா. நான் இன்னொரு அம்மாவை அப்படி ஹர்ட் பண்ணுவேனா? என்னங்க தெரியாது? நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு? ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் போது கூட சாரி கேட்காது என்னங்க இது பழக்கம்? நான் தப்பு பண்ணல. உனக்கு குழந்தை இருக்குல்ல, உனக்கு 2 குழந்தை இருக்குல்ல, உனக்கு என்ன அப்படி தப்பா தோணுச்சா? சத்தியமா தோணல. நீங்க வேற யாருக்காச்சும் அப்படி தப்பா தோணுச்சா பக்கத்துல இருக்கவங்களுக்கு? யாருமே மனசு கஷ்டமா யாருமே குழந்தை சத்தியமா சொல்ற யாருமே அந்த இடத்துல பண்ண சான்ஸே இல்லை. சத்தியம் அம்மா சத்தியம் இல்லையா? இரியா ஒரே நிமிஷம் அங்க இருந்தவங்க ஓகே,
தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பார்க்கல, நீங்க கேட்டீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சத்தியமா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? சத்தியமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க அப்படி சொன்னவொன்னு நான் சொல்றேன், என் 2 குழந்தைங்க மேல சத்தியமா நான் அப்படி சொல்லலைன்னு சொல்றேன். அப்பயும் திரும்பி சொல்றாங்க நீ அப்படிதான் சொல்லியிருப்பேன்னு. இப்பயும் நான் வந்து கேட்கிறேன் நீ அப்படிதான் சொல்லியிருப்ப, நான் சாரி கேட்க முடியாது சொன்னா என்னங்க அது? என்ன மாதிரியான மனநிலைங்க அது? சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரி என்னங்க அது? கேட்க முடியாது. சரி விடு, இல்லைங்க. நீ உனக்கு அவங்களுக்கு நீ அது எல்லாரும் clear பண்ணி ஆச்சு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீ சொல்லிட்ட. இது ஒரு நிமிஷம். சாரி கேட்க மாட்டீங்களா?